வெல்கம் டு இன்சைட் நீங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். அதாவது வந்து ஹேஷ் லுக்கப் ஃபங்க்ஷனுங்க. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸல்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா நீங்க யார்கிட்டயாவது போய் ப்ரோ எனக்கு எக்ஸல் தெரியும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா வி லுக்கப் ஹச் லுக்கப்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமா ப்ரோ அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு எக்ஸல்னாலே லுக்கப் ஃபங்க்ஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த லுக்கப் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஹச் லுக்கப்னா என்னங்க? ஹச் லுக்கப்னா எக்ஸல்ல இருக்க லுக்கப் ஃபங்ஷன்ஸ்ல ஒரு டைப் தான் ஹச் லுக்கப் ஃபங்ஷன். சரிங்களா? எக்ஸல்ல என்னெல்லாம் லுக்கப் ஃபங்ஷன்ஸ் இருக்கு? வி லுக்கப் இருக்கு, எக்ஸ் லுக்கப் இருக்கு, ஹச் லுக்கப் இருக்கு, லுக்கப் இருக்கு, வேற வந்து இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் இருக்கு. இவ்வளோ இது லுக்கப் ஃபங்ஷன்ஸ்ல ஒரு டைப் தான் என்னன்னா ஹச் லுக்கப் ஃபங்ஷன். சரிங்களா? இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்ஷன். இதுதான் வந்து ஹச் லுக்கப். சரிங்களா? ஓகேங்க. எல்லாம் புரிஞ்சிடுச்சு. லுக்கப் ஃபங்ஷன்ஸ்ல ஒரு டைப்புக்கு ஹச் லுக்கப். ஹச் லுக்கப்னா ஹரிசாண்டல் லுக்கப் அவ்வளவுதானே. ஓகேங்களா? இத எங்க யூஸ் பண்ணலாம்? எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாங்கிறது தான் பெரிய ஒரு டாஸ்க். சரியா? இப்ப நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரியில சொல்றேன். சரியா? இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன சொல்றேன். சரிங்களா? இப்ப நீங்களேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள என்ன பண்றாங்கன்னா, ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்ல ஒரு ஸ்கூல்ல அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்ல. சரிங்களா? ஒரு ஸ்கூல்ல. இப்போ என்ன பண்றாங்கன்னா, உங்கள போய் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்குறாங்க. இத மாரி ஒரு எக்ஸெல் ஷீட் தராங்க. எக்ஸெல் ஷீட்ல ஆல்ரெடி ஸ்டூடண்ட்டோட ஐடி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டூடண்ட்டுடைய மார்க்ஸ் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய ரிலேட்டட் மார்க்ஸ் எல்லாமே இங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸ்டூடண்ட்டோட ஐடி ஹரிசாண்டல்ல ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸ்டூடண்ட்டுடைய சப்ஜெக்ட் வந்து வெர்டிகலா ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸ்டூடண்ட்டுடைய மார்க்ஸ் வந்து இந்த டேபிள் ஃபுல்லுமே ஸ்டோர் ஆகியிருக்கு. சரிங்களா? உங்களுடைய வேலை என்னன்னா, ஆல்ரெடி ஸ்டோர்ட் ஆயிருக்கு. இனி புதுசா ஸ்டூடண்ட்ஸ் மார்க்ஸ் எடுப்பாங்க இல்லையா? இந்த மார்க்ஸ என்ன பண்ணணும்னா, இந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. பேசிக்கான வேலை டேட்டா என்ட்ரி ஜாப். சரியா? இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, 1 மந்த் ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் என்ட்ரி பண்ணிட்டீங்க. கொஞ்சம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ என்ட்ரி பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் 1 மந்த்ல ஒரு கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸோட என்ட்ரி பண்ணிட்டோம். திடீர்னு உங்கள என்ன பண்றாங்கன்னா, ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாரு. "இங்க வாங்க தம்பி" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா, 2 ஸ்டூடண்ட்டோட பேர் தராரு. ராகுல், அஜய் அவங்களுடைய ஐடியும் தந்துடுறாரு. தந்துட்டு என்ன பண்றாருன்னா, இவங்க 2 பேரும் கம்ப்யூட்டர்லயும், பிசிக்ஸ்லயும் என்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு 5 மினிட்ஸ்ல கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, சட சடன்னு போறீங்க. போய் உங்க சிஸ்டத்த ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஷாக்கே இருக்கு. என்னன்னா, ஒரு ஸ்கூல்னா பொதுவா எத்தன ஸ்டூடண்ட்ஸ் படிப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஒரு 2000 டூ 3000 ஸ்டூடண்ட்ஸ் படிப்பாங்க. ஒரு பெரிய ஸ்கூல்னா 5000 ஸ்டூடண்ட்ஸ் கூட படிப்பாங்க. இப்படிதானே? இப்ப நீங்க போய் அந்த டேபிள பார்க்கும்போது, அதே சிச்சுவேஷன் தான். ஒரு 2000ல இருந்து ஒரு 3000 என்ட்ரீஸ் இருக்கு. இப்ப அந்த 2000ல 3000 என்ட்ரீஸ்ல இந்த 2 ஸ்டூடண்ட்டோடைய மார்க்ஸ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு பெரிய டாஸ்க் இல்லையா? ஒரு பெரிய ஒரு டாஸ்க். அப்படிதானே? இந்த டாஸ்க்க வந்து நம்ம மேனுவலா தேடி கண்டுபிடிக்கணும்னா பெரிய ஒரு கஷ்டங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சாத்தியம் தான். ஆனா ரொம்ப டைம் ஆகும். அப்படிதானே? இப்ப அந்த டைம கம்மி பண்ணி உங்களுக்கு நினைச்சீங்கன்னா, ஒரு 1 மினிட் டைம்ல நம்ம என்ன பண்ணிரலாம்னா, இந்த 2 ஸ்டூடண்ட்டோடைய டீட்டெயில்ஸ எடுத்துறலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னன்னா, லுக்கப் ஃபங்ஷன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எந்த சிச்சுவேஷன்ல நம்ம லுக்கப் ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ண போறோம்னு. அதாவது ஒரு டேபிள் நெறைய வேல்யூஸ் இருக்குங்க. ஒரு 10,000 வேல்யூஸ் இருக்கு. அதுல பர்ட்டிகுலரா ஒரே ஒரு ஐடில உள்ள வேல்யூ மட்டும் வேணும்னா, நம்ம எங்க தான் போணும்? லுக்கப் ஃபங்ஷன தான் நம்ம யூஸ் பண்ணி எடுக்க முடியும். மேனுவலா 10,000 என்ட்ரீஸ்ல இருந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாத்தியமற்றது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம எத யூஸ் பண்ணுவோம்னா, லுக் ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணுவோம். சரி. ஓகே சார். அப்ப லுக்கப் ஃபங்ஷன்ஸ எப்படி யூஸ் பண்ணுவோங்கிற சிச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனி இந்த லுக்கப் ஃபங்ஷன்ஸ்ல ஒரு 5 டைப் சொன்னீங்க. இதுல எந்த டைப்ப நான் அந்த லுக்கப் ஃபங்ஷன்ல யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிற சந்தேகம் அடுத்த டவுட் வரும். அப்படித்தானே? அப்ப அத எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நான் சொல்றேன். பொதுவாகவே இந்த லுக்கப் ஃபங்ஷன் எங்க யூஸ் பண்ணலாங்கிற சிச்சுவேஷன் புரிஞ்சிடுச்சு. இதுல எந்த டைப் யூஸ் பண்ணலாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அவங்க இருந்திருக்க வேல்யூஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவங்க இருந்திருக்க வேல்யூஸ் பிளஸ் டேபிளுடைய ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த 2யும் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, எந்த டைப் ஆஃப் லுக்கப் ஃபங்ஷன யூஸ் பண்ண போறோம்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் வந்திருக்க வேல்யூ பார்ப்போம்.
நேம் குடுத்துருக்காரு. ராகுல், அஜய்ன்னு ஒரு நேம் குடுத்துருக்காரு. இந்த டேபிள்ல அடுத்தது நீங்க அத கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த டேபிள்ல ராகுலும் இல்ல, அஜயும் இல்ல. 2 பேருடைய பேருமே இல்ல. அதாவது ஸ்டூடண்ட்டுடைய நேம்ஸே இல்ல. ஓகே. அப்ப அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த ஸ்டூடண்ட் ஐடி குடுத்துருக்காரு இல்லையா? இப்போ அந்த டேபிள நீங்க பார்க்குறீங்க. ஸ்டூடண்ட்டோட ஐடி இருக்கான்னு. ஆமா. ஸ்டூடண்ட் ஐடி நெறையவே இருக்கு. சரியா? இப்போ எத வச்சு தான் நீங்க லுக் அப் பண்ணி பார்க்க போறீங்க? இந்த ஸ்டூடண்ட்டோட ஐடிய வச்சு தான் லுக் அப் பண்ணி பார்க்க போறீங்க. அப்ப அத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த லுக் அப் பண்ணக்கூடிய வேல்யூஸ் அங்க உங்க ஹெட் மாஸ்டர் அந்த வேல்யூஸ் ஸ்டோர்ல எப்படி ஸ்டோர் ஆகியிருக்குன்னு பாருங்க. இந்த டேபிள்ல வந்து ஹரிசாண்டலா ஸ்டோர் ஆகியிருக்கு அப்படிதானே? அப்போ வந்து என்ன பண்ணிற வேண்டியதுதான் உங்களுக்கு வந்து புரிய போகுது. நம்ம லுக்கப் ஃபங்ஷன்ல ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ண போறோங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு லைட்டா வந்துடுச்சு அப்படிதானே? ஆனா, சரி ஹரிசாண்டலா இருந்தா மட்டும் நான் அந்த ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்ஷனுக்கு போயிரலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இல்லங்க. அதாவது இன்னொரு ரூல் இருக்கு. ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்ஷன்னா இன்னொரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா, இது வந்து ஹரிசாண்டலா மட்டும் இருந்தா போதாதுங்க. இந்த டேபிளுடைய ஃபர்ஸ்ட் ரோல இருக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டேபிளுடைய ஃபர்ஸ்ட் ரோல இந்த வேல்யூஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஹரிசாண்டலா இருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த டேபிள் நல்லா பாருங்க. இந்த இந்த வேல்யூஸ் வந்து டேபிளுடைய ஃபர்ஸ்ட் ரோலயும் இருக்கு. ஹரிசாண்டல் ஸ்டோர் ஆகி இருக்கு. சரிங்களா? அப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணலாம்னா, ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒருவேளை சார் இந்த ஸ்டூடண்ட் ஐடி எனக்கு இங்க ஸ்டோர் ஆகி இருக்கு. கீழ பாட்டம் ஆஃப் த டேபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டூடண்ட்டோட ஐடி நம்பர்ஸ் இருக்குன்னா, இப்போ ஆனா வந்து இந்த வேல்யூஸ் ஹரிசாண்டல்ல தானே சார் இருக்கு. அப்ப நான் ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இந்த ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்ஷன் எப்பவுமே எங்க இருந்தா லுக்கப் பண்ணும்னா, அதனுடைய வேல்யூஸ் ஹரிசாண்டலா இப்படி இருக்கணும். டேபிளுடைய டாப்ல இருக்கணும். அது எங்க தான் லுக்கப் பண்ணி பார்க்கும்னா, டாப் டூ பாட்டம் தான் லுக்கப் பண்ணி பார்க்கும். அதோடைய லுக் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். மேலிருந்து கீழ் நோக்கி தான் அது இருக்கும். சரிங்களா? உங்க வேல்யூஸ் ஒருவேளை இங்க இருந்துச்சுன்னா, அது இப்படி. அதாவது பாட்டம் டூ டாப் அதால லுக்கப் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப நல்லா 2 ரூல் தான் ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும்னா, நீங்க லுக்கப் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ஹரிசாண்டல்ல ஸ்டோர் ஆகியிருக்கணும். 2வது பாயிண்ட் என்னன்னா, நீங்க லுக்கப் பண்ணக்கூடிய வேல்யூஸ் டாப் ஆஃப் த ரோ அதாவது டேபிளுடைய ஃபர்ஸ்ட் ரோல ஸ்டோர் ஆகி இருக்கணும். இந்த 2மே ஓகேன்னா, நீங்க ஹரிசாண்டல் ஃபங்ஷன் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப இது 2மே நமக்கு டிக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இத வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல ஈக்குவல் டூ குடுத்துக்கோங்க. ஆக்சுவல் லுக்கப்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சுவல் லுக்கப் டைப் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சின்டெக்ஸ்ல என்ன கேட்கும்னா, லுக்கப் வேல்யூ கேட்கும். சரிங்களா? எத வச்சு இந்த டேபிள லுக்கப் பண்ணி பார்க்க போறீங்க? இப்ப நம்ம எத வச்சு லுக்கப் பண்ணி பார்க்க போறோம்? நம்ம ஹெட் மாஸ்டர் வந்த ஒரே ஒரு வேல்யூ என்னதான்? ஸ்டூடண்ட் ஐடி தான். ஸ்டூடண்ட் ஐடிய செலக்ட் பண்ணி குடுங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம்னா, லுக்கப் பண்ணி பார்க்க போறோம். அடுத்தது கமா குடுத்துட்டு டேபிள் அரே. உங்களுடைய ஸ்டோர்டு டேபிள் வேல்யூஸ் எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லும்போது, அந்த மொத்த டேபிளையுமே செலக்ட் பண்ணி குடுங்க. அந்த வேல்யூஸுக்கு மொத்த டேபிளையுமே செலக்ட் பண்ணி குடுத்துட்டு, F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு, அடுத்து என்ன கேக்குதுன்னா, சரி இந்த ஸ்டூடண்ட் ஐடியோட எந்த சப்ஜெக்ட் மார்க் உங்களுக்கு வேணும்னு கேக்குது. இதுல நெறைய சப்ஜெக்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. இதுல எந்த சப்ஜெக்ட் மார்க்ஸ் உங்களுக்கு வேணும்னு கேக்குது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம இவனுக்கு கம்ப்யூட்டர் மார்க் தான் நமக்கு தேவை. அப்படிதானே? இப்ப இந்த கம்ப்யூட்டர் மார்க்குடைய ரோ இண்டெக்ஸ் நம்பர குடுக்க போறோம். அப்போ நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளுடைய ஃபர்ஸ்ட் ரோல இருந்தே கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6 அதாவது வந்து அது கம்ப்யூட்டர் வந்து எத்தனாவது இண்டெக்ஸ் நம்பர்ல ஸ்டோர் ஆகியிருக்கு? 6த் ரோ இண்டெக்ஸ் நம்பர்ல ஸ்டோர் ஆகியிருக்கு. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் மார்க் தான் தேவை. அப்போ 6ன்னு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அடுத்து கமா குடுத்துக்கோங்க. கமா குடுத்துட்டு ரேஞ்ச் லுக்கப் கேக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணுமா? இல்லன்னா அப்ராக்ஸிமேட் மேட்ச் வேணுமான்னு கேக்குது. உங்களுக்கு எப்பவுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் தேவை. அப்படிதானே? அப்ப எக்ஸாக்ட் மேட்ச்ச கிளிக் பண்ணி குடுத்துக்கோங்க. அப்ப அது ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ அத வந்து குளோஸ் பண்ணிக்கோங்க. குளோஸ் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 96 உடைய 12 உடைய மார்க் ஒரு 1 மினிட்ல நமக்கு கிடைச்சிரும். இந்த மாரி தாங்க ஒரு 10,000 என்ட்ரீஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இல்ல ஒரு 1,00,000 என்ட்ரீஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க லுக்கப் ஃபங்ஷன் எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு என்னன்னா, ஈஸியா வேல்யூவ ஈஸியா ஃபெட்ச் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டேன்னா, எனக்கு 2 பேருடைய மார்க்கும் கிடைச்சிருச்சு. நம்ம வேணா செக் பண்ணிக்கலாம். அதான் 9612 உடைய கம்ப்யூட்டர் மார்க் பாருங்க. 9612 கம்ப்யூட்டர் மார்க் வந்து 87. ஓகேங்களா? இப்ப நம்ம ஈஸியா பார்த்துட்டோம். சில என்ட்ரீஸ்ல 10,000 to 20,000 மேல என்ட்ரீஸ் இருக்கும். அங்கலாம் நம்ம செக் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? இப்ப அஜய் வந்து 9621 அவருடைய மார்க்கையும் செக் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆ 9621 எங்க இருக்கு? இங்க இருக்குங்க. 9621 கம்ப்யூட்டர் 89 மார்க் எடுத்திருக்கேன். கரெக்ட் தான். ஸோ அதே மாரி பிசிக்ஸ்க்கும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப லுக்கப் டைப் பண்ணிக்கோங்க. லுக்கப் வேல்யூ எத வச்சு நம்ம லுக்கப் பண்ண போறோம்னா, ஸ்டூடண்ட் ஐடி தான். அப்ப அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, கமா குடுத்துக்கோங்க.
அடுத்தது டேபிள் அரே. இந்த வேல்யூஸ்லாம் எங்க இருக்கு? இந்த டேபிள்ல தானே இருக்கு. அப்ப அத ஃபுல்லும் செலக்ட் பண்ணி குடுத்துட்டு, என்ன குடுத்துக்கன்னா, F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு, அடுத்த ரோ இண்டெக்ஸ் நம்பர். உனக்கு எந்த சப்ஜெக்ட்டுடைய மார்க் வேணும்னு கேக்குதுங்க. அப்ப அந்த எந்த சப்ஜெக்ட்? நமக்கு பிசிக்ஸ் தான் வேணும். அப்ப பிசிக்ஸ் எத்தனாவது ரோல இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7த் டேபிள் 7த் ரோல இருக்குங்க. அப்ப 7 என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ரேஞ்ச் லுக்கப் நமக்கு எப்பவுமே என்ன மேட்ச் தேவை? எக்ஸாக்ட் மேட்ச் தான் தேவைங்க. அப்ப எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா, பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் வரும். சார் நான் இந்த 7 எப்பவுமே கவுண்ட் பண்ணி தான் குடுக்கணுமா சார்? சில டேபிள்ல நீங்க சொல்றீங்க நெறைய என்ட்ரீஸ் இருக்கும்னு. இப்போ இங்கேயும் ரோ வைஸும் நெறைய என்ட்ரீஸ் இருக்கலாம்ல சார்? அப்ப எப்படி நான் கவுண்ட் பண்ணி குடுக்க முடியும்னு ஒரு டவுட் வரலாங்க. இத ஹச்லுக்கப்ப ஹச்லுக்கப்ல மேட்ச் ஃபங்ஷன்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த மேட்ச் ஃபங்ஷன நம்ம இந்த 7 இருக்க இடத்துல யூஸ் பண்ணா, நம்ம அந்த 7 கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம், மேனுவலா என்டர் பண்ண வேண்டாம். நம்ம அத கூட ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து இன்னொரு வீடியோல நான் போடுறேன். ஓகேங்களா? ஹச்லுக்கப்பையும் மேட்ச் ஃபங்ஷனையும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இன்னொரு வீடியோல போடுறேன். அதுல இந்த 7 கூட நம்ம என்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஆனா வெறும் ஹச்லுக்கப் ஃபங்ஷன மட்டும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா, கட்டாயமா நம்ம இத என்னதான் பண்ணி ஆகணும்னா, 7ன்னு கவுண்ட் பண்ணி போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்டர் குடுத்துறலாம். 78 மார்க் வந்துருச்சுங்க. 96, 112 பிசிக்ஸ்ல 78 தாங்க எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இப்ப டிராக் அண்ட் டிராப் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த டிராக் அண்ட் டிராப் பண்ணும்போது எப்படி ஆன்சர் வருதுங்கிறது, நமக்கு எப்படின்னா, செல் ரெஃபரன்ஸஸ் வழியா தான் வருதுங்க. அந்த செல் ரெஃபரன்ஸஸ் என்னன்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத பாருங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இந்த சப்ஜெக்ட்ல நான் சொல்லி தந்தது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் ஒண்ணு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.